இன்றைக்கு வந்து இன்னொரு அப்ப ரெசிபியோட வந்திருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து இதில் வெள்ளை பச்சை அரிசி எடுத்து கழுவி போட்டு 6 மணித்தியாலும் தண்ணியில் நினைய வச்சுட்டு வடித்து வச்சுருக்கிறேன். 2 கப் எல்லாட்டிக்கு 440 கிராம் வருது. இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இந்த அரைக்கிறதுல என்ன கிரைண்டர் எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இந்த வடித்து வச்ச அரிசியை அரைவாசியை போடுங்க. இந்த அரைவாசியை போட்டிருக்கிறேன். இதுல வந்து ஒரு பெரிய தேங்காடு இளநீ எடுத்திருக்கிறேன். 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 மில்லிலிட்டர் இளநீ இருக்கு. இந்த இளநியை இதில் விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்பேன். இந்த இருக்கு நான் இதை போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்ச பிறகு நான் இதில் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து பெரிய வடி வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள விடுங்க. இதை இப்போ இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்சி எடுப்போம். இப்போ அதே கிரைண்டரில் இருக்கிற மிச்ச அரிசி அதில் போடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. அரை கப் எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு இருக்கிற மிச்ச அரிசியையும் இப்படி அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை வடியில் ஊற்றுங்க. இந்த அரைக்கு இந்த வடியில் விட்டுருக்கேன். இந்த வடியில் வந்து இப்போ இதில் வடித்து விடுவோம். நான் இந்த வடியில் விட்டு வடிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த அரிசி என்றபடியே குறுநல் வந்திருக்கு. ஸோ இந்த குறுநல் வந்து சரி சமனாக ஈவனாக போகிறதுக்கு தான் நான் இதை வடித்து விடுறேன். இந்த அரைக்கு இப்படி போட்டு அரைச்சிருக்கேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் வந்து சீனி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாத்துக்கும் 15 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியை இதில் போடுங்க. இது நல்லா முறி வர்றது போடுறது கோல்டன் ப்ரௌனா. இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது. 1.5 டீஸ்பூன் எல்லாத்துக்கு 7 கிராம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சீனியெல்லாம் கரையணும். இருக்கு இதை நான் இப்படி கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு பிளேட்டால் மூடி போட்டு அவனுக்கு தூக்கி லைட்டை ஆன் பண்ணி போட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வைக்க போகிறேன் புளிக்கிறதுக்கு. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அப்ப மாவை வந்து மூடி போட்டு அவனுக்கு லைட்டை ஆன் பண்ணிட்டு வச்சேன்னா எனக்கு வந்து ஒரு 7.5 மணி நேரம் எடுத்துருக்கு இப்படி புளிக்கிறதுக்கு. ஸோ அதை நல்லா புளிச்சிட்டுது. உங்களுக்கு பார்க்க தெரியும் கொஞ்சம் மேலால் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வந்து லைட்லியாக தெளிச்சிடுங்க. ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை. இந்த இருக்கு இந்த தண்ணி தேவையில்லை. இந்த இப்படி நல்லா புளிக்கணும். இந்த நல்ல ஏழியாக பபிளியாக இருக்குது. நான் சொல்கிற டைமுக்கு உங்களுக்கு புளிக்காட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வையுங்கோ. நல்லா புளிச்சிடுது இந்த அப்பமா. ஸோ அப்படி புளிச்சா பிறகு இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு அளவான உப்பு சேருங்க. பட் நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து முதலாம் பால் இருக்குது. நல்ல கட்டியாக புளிஞ்ச பால் இருக்குது. தேங்காய் பால் 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதை அவுக்கண்டு விட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கரைச்செடுப்பேன். இந்த இருக்கு நான் எடுத்த 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் முதலாம் பால் நல்ல கட்டி பால் அவ்வளோத்தையும் விட்டுருக்கிறேன். நல்லா கரையுங்கோ. இந்த இருக்கு நான் விட்ட 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் காணும் தாராளமாக இந்த ஒரு பதத்துக்கு இருக்கணும். இந்த இருக்கு இதை நான் நல்லா கரைச்சிட்டேன். இதில் வந்து எந்த அப்ப சட்டி எடுத்து வச்சு கீழே வந்து ஒரு வளையம் வச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த அப்பத்தாச்சிக்கு வந்து சரி சமனாக ஹீட்டை கொடுக்குறதுக்கு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த அப்பத்தை செய்தெடுப்போம். இந்த இருக்கு நான் கரைச்சி வச்சமா இருக்குது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளக்கி போட்டு எடுங்கோ. என்று சொன்னால் அரிசி மாண்டோடைய அடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு பொட்டலம் எடுத்து அதுக்கு எண்ணெய் பூசியிருக்கேன். இப்போ இந்த தாச்சிக்கு பூசி விடுவோம்.
இதை மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ ஒரு நிமிஷமா வேகி கொண்டிருக்குது. மூடியை வந்து நல்லா துடைச்சுடுங்க இடக்கிற. என்னன்னு சொன்னா இந்த மூடியில் இருக்க இந்த வேர்வை அந்த இறங்குன்னு சொன்னா தண்ணி இந்த அப்பம் எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ திருப்பி இதை மூடுங்க. 4 நிமிஷமா வேகி கொண்டிருக்கு. இந்த இருக்கு. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இதில் ஒரு முட்டை அப்பமும் செய்யலாம். ஸோ நான் முட்டை அப்பம் போட போகிறேன். அதுக்கு பொட்டலத்தால் எண்ணெயால் பூசிடுங்க. இதில் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன். இதில் உப்பு இருக்குது. கொஞ்சம் லைட்லியாக தூவி விடுங்க உப்பு. இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ ஒரு நிமிஷமாக வேகி கொண்டிருக்குது. இந்த மூடியை வந்து துடைச்சி விடுங்க தண்ணி இறங்காமல். இப்போ 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இந்த எண்ணெய் முட்டை நல்லா வேகணும். இப்போ இதை மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ 5-6 நிமிஷம் நான் இதை வேக விட்டுருக்கிறேன். உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து இந்த முட்டை அவியணும்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் ஒரு நிமிஷம் அப்படி விடலாம். பட் எனக்கு ஒரு லைட்லியாக ஹாஃப் பாயில்டாக நான் அதை இறக்கி இருக்கிறேன். இந்த இருக்குது.